ஹalleluya. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை அதிகமா நீதிமொழிகள் 31 அதிகாரம். அந்த பிலிகிராமுக்கு அவருடைய தாயார் சொன்ன காரியமா, சங்கீதம் 5ம் நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அதிகாரம். ஹalleluya. நீதிமொழிகள் ஒரு அதிகாரம், சங்கீதம் 5 அதிகாரம். ஹalleluya. ஏன் சொல்லி கொடுத்தார் என்றால் 5 அதிகாரம் சொல்லி 30 நாள் 150 அதிகாரம் வந்துடும். ஹalleluya. அதே போல நீதிமொழிகள் 1 அதிகாரம் வாசித்தால் 30 நாளும் 31 நாளும் அங்கே 31 அதிகாரம் வந்துவிடும். நீதிமொழிகள் மிகவும் ஒரு அருமையானது. ஹalleluya. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை வாசிக்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெறும். வார்த்தைகளை பேசுவதற்கு மனம் கூசும். அல்ல அநியாயம் செய்கின்ற வேளையிலே அநியாயம் செய்ய பூர்வம் சொல்லுவ வேளையிலே அதை தடுத்து நிறுத்தும். ஆறுதலை தரும், அமைதியை தரும். ஹalleluya. இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் முதலும் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நான் எப்பொழுதும் அந்நிய பாஷையை பேசுவது வழக்கம்தான். ஆனால் விடியற் காலையில 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தேவன் என்னை எழுப்புவார். ஹalleluya. நான் எழுப்பி என்ன செய்வேன், கீழே வந்து ஜெபிக்க தொடங்குவேன். அதுக்கு பிற்பாடு இப்ப நான் ரூமுக்குள்ளே இருந்து பாட்டுகள் பாடி ஜெபிப்பேன். ராத்திரி நான் வந்து படுக்கின்ற வழியில் 1 மணி, முந்த ராத்திரி படுக்கின்ற வழியில் 2 மணி. ஆனா சற்றியன் அந்த 3 மணி 4 மணிக்கு இடையில ஆண்டவர் என்னை எழுப்பினார். கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு போட்டுதான் படுத்தேன். ஹalleluya. சும்மாவே படுக்கையில உடம்பு முழுவதும் அவ்வளவு வலி, கால் முழுவதும் வலி. ஹalleluya. இந்த வேலை ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. அப்போ ஜெபிக்க 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 ஆண்டவர் என்ன செய்யறார், ஹalleluya, நம்மை ஆற்றுகிறார், தீமையிலிருந்து நம்மை விடுவித்து காத்து கொள்ளுகிறார். ஹalleluya. நீதியான உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனும் அதை ஆற்றுவார். ஞானம் உள்ளவன் எப்போ என்ன செய்வார், ஆற்றுவார். இதை வாசிக்கின்ற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக பிலாத்துவும் ஏறுவதும், ஹalleluya, ரெண்டும் கொடியவர்கள், ரெண்டும் துன்மார்க்கர். ஹalleluya. அப்போ இயேசுவை அங்கே என்ன செய்தார்கள், பிலாத்துவும் ஏறுவதும் ஒருவரிடத்தில் ஒருவர் திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டிருந்தார். ஹalleluya. பிலாத்துவும் ஏறுவதும். அப்பொழுது பாருங்கள், அன்றைய தினம் வசனம் சொல்லுது, அன்றைய தினம் 2 பேரும் என்ன செய்தார்களாம், நண்பர்களானார்கள். ஒரு நீதிமான் ஒரு இடத்திலே வருகின்ற வேளையிலே எந்த துன்மார்க்கராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சமாதானமாகிறார்கள், ஆறுதல் படுத்துகிறார். ஒரு ஞானவான் ஆறுதல் படுத்துவான். ஹalleluya. காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தையே ஆண்டவர் என்ன சொன்னார், சிநேகிதனை முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய். ஹalleluya. ஆனபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya, ஞானவான் என்ன செய்வான், ஆறுதல் படுத்துவான். ஹalleluya. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது இவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது இவ்வளவு மேன்மை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடியை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஹalleluya. இந்த ஆத்துமா பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்றேன், ஆவியானவர் ஆவியானவர் வேறு, ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், ஹalleluya, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லைஃப், அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. கையில இருக்கா, காலில இருக்கா, சரீரத்துல இருக்கா, மூளையில இருக்கிறதா, இருதயம் சொல்லுகிறார்கள். ஹalleluya. அது நடுமையத்தில் இருக்கிறதா சொல்ல முடியாது. என்ற காலில பிரச்சனையா இருந்தாலும் உயிர் போயிடும். ஹalleluya. எங்க இருக்கு, அது உடம்பு முழுவதும் இருக்கிறது அந்த ஸ்பிரிட். ஹalleluya. அது லைஃப். அடுத்தது ஆத்துமா. ஆத்துமா பாருங்கள், பாருங்கள், சிந்தன மண்டலத்தில இருக்குது, பேசுகிற தன்மையில இருக்கிறது, சிந்திக்கின்ற தன்மையில இருக்கிறது, உணர்வுகள்ல இருக்கிறது, உணர்ச்சிகள். ஹalleluya. உணர்ச்சிகள் என்று சொல்லிக்கலே அதுல இருந்து அந்த உணர்வுகள்ல இருந்து வெளியில வருகிறது, கோபங்கள், ஆத்திரங்கள், அதுகளும் வரும். ஹalleluya. ஆனா ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கின்ற வேளையிலே ஆவியானவருடைய கனிகள் வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்கள் வெளிப்படும். அதற்காகத்தான் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஹalleluya. அப்ப ஆவியான அபிஷேகிக்கின்ற கனிகள் வெளிப்படும். ஹalleluya. அடுத்த சரீரம். அதுபடினால் பாருங்கள், நம்முடைய ஆத்துமாவிலே ஆண்டவர் பிளன் தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை படிக்க 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 நம்முடைய ஆத்துமாவிலே பிளன் வரும். ஹalleluya. அந்த ப்ளோ ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்ல அதிகமாக அந்த முதல் வந்த வருஷங்களே எனக்கு ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாகவே எனக்குள்ளே மனதிலே ஒரு நடுக்கம் மாதிரி வந்தது. இது எப்படி நான் ஹேண்டில் பண்றது, இப்படி இதை ஜனங்களை இதன்றது, இப்படியான காரியங்கள் நடக்கும். ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை,
இந்த நாளில ஒரு பீஸ் எனக்கு வந்திருந்தது. போன கிழமை எனக்குள்ள ஒரு பீஸ், ஒரு அமைதி. அதை நான் நினைக்கிறேன் சொல்கிறேன், ஆண்டவர் தான் என்னை அந்த அதிகாலையில் எழும்பி என்னை ஜெபிக்க வைத்து, இந்த ஒரு 2 மாசமா எழும்பி ஜெபிக்க வைக்கின்ற விடையிலே அதிகாலை இப்ப காலையிலே ஜெபிப்பேன், அது வழக்கம். ஆனா அந்த விடியற்காலை என்பது ஒரு 2 மாதம் தான் எனக்கு வந்த ஒரு காரியம், 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள. அப்போ ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துகின்ற விடையிலே அது எனக்குள்ளே ஒரு ஆறுதல் வரும். அதை பார்த்துக் கொள்வார் ஆண்டவர். ஹalleluya, அந்த நாளை அவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. அன்புடைய அன்புக்குரியவர்களே, அந்த நாளிலே தேவன் அற்புதங்களை செய்தார். நேற்றைக்கு முந்தராத்து ஹalleluya, எங்களுடைய தேவைகள் பெரிதா இருந்தது. ஹalleluya. ஒரு காரியம் மட்டும் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் கட்ட வேண்டிய ஒரு பில் இருந்தது. ஹalleluya. அதை ஆண்டவர் கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார். அதுவே தான் துதித்தேன். நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஆண்டவரே அண்டிக் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுகின்ற வழியில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அபிஷேகம் நமக்குள்ள தேவை. ஹalleluya. அபிஷேகம் வருகின்ற வழியில தான் எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அபிஷேகம் உள்ள வார்த்தைகளாய் வரும், ஆறுதல் படுத்தும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. அகந்தி என்றால் பெருமை. அகந்தி என்று சொல்லி சொன்னா அந்த பெருமையை விட அதிகம் கூட. ஹalleluya. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது. மண்ணான விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோட கொள்ளைப்பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமியானவர்களுடைய மனத்தாழ்மையா இருப்பதே நலம். ஹalleluya. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவராய் மரியின் மேலும் ஹalleluya அங்கே அவர் வந்தார், கழுதையின் மேலும் மரியின் மேலும் அவர் பவனி வந்தார்னு சொல்லப்படுகிறார். மனத்தாழ்மையா இருப்பது நலம். ஹalleluya. அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்யறார், ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு சீசருடைய கால்களை அவர் கழுவினார். ஹalleluya. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறோம் ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிறோம், சரீரத்துல கர்த்தரை நம்புகிறோம், திருச்சபையில கர்த்தரை நம்புகிறோம். ஹalleluya. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்படும். ஹalleluya. கல்வின்னு சொன்னா இந்த எடுக்கேட்டட், அதாவது பாருங்கள், ஒருவர் அந்த உதடுகளின் அந்த பாருங்க, திரும்ப வாசிக்கிறோம், உதடுகளின் மதுரம், அதாவது மதுரம் என்ற இனிப்பு, அதாவது உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவதில்லை, நல்ல வார்த்தைகளை பேசுகிற ஒருவனுடைய ஹalleluya அவனுடைய உதடுகள் கல்வியை பெருகப்படும், எடுக்கேட் பண்ணும். அதாவது பாருங்கள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் படிக்க ஒரு ஆசை வரும். அது படிக்க அது ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணும். ஹalleluya. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்றும். மதியினரின் போதனை மதியினமே. ஹalleluya. மதியினரின் போதனை. ஹalleluya. அடுத்தது, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். ஹalleluya. அதாவது எலும்புல வருத்தங்கள் வியாதிகள் இருக்குமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனம் என்ன செய்யும், எங்களுக்கு மருந்து போல இருக்கும். அதனுடைய வார்த்தையை படிக்க வேணும். இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரியாசப்படுகிறான், தனக்காகவே பிரியாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். பேலியாளின் மகன் சீண்டி விடுகிறான், எரிய அக்கினி போன்று அவன் உதடுகளில் இருக்கிறது. ஹalleluya. பேலியாளின் மகன், பிசாசின் மகன் என்ன செய்கிறான், கிண்டி விடுகிறான். ஹalleluya. எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகள் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நலமல்லாத வழியில் நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவர்களை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். நீதியின் வழியில் உண்டாகும் நரமயிரானது மகிமையின் கிரீடம். பலவானை பார்க்கல நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கல தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹalleluya. அந்த மனது தாறுமாறா ஓடும். ஹalleluya. அதான் அந்த உணர்ச்சிய ஹalleluya, ஆத்திரங்கள், கோபங்கள். ஹalleluya. அடுத்தது பாருங்கள், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். ஹalleluya. அப்படின்னா இந்த நாளில் இந்த நீதிமொழிகளை நாங்கள் வாசித்தோம். அன்புக்குரியவர்களை, இது எனக்கும் இருந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அப்படினால் அது உங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்க தொடங்குவோம். ஜெபிக்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருக்கு பிரியமான வழியில் நாம் யோசிப்போம், சிந்திப்போம், பேசுவோம். ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே, அன்பு இரக்கம் நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே.
நீங்க அன்பு நீதியால சொந்த குமாரனை கொடுத்ததால் எங்களோட சாபங்கள் மன்னிக்கப்பட்ட தரித்திரங்கள் போக்கப்பட்டு ஏசப்பா செழிப்பு வருகிறது. ஆண்டு பிரகாசமான மனக்கங்கள் துறக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு தாயாக ஆண்டவரே உதவி செய்யற கண்மலையாக ஆண்டவரே நாங்கள் பைபிளை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் எண்ணத்தை பேசணும், எண்ணத்தை ஜெபிக்கணும் என்று அனுதினம் எங்களுக்கு உணர்த்துற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே இதை நடத்துற ஆண்டவரே இயேசப்பா லெஸ்லி ஐயா, லெஸ்லி சகோதரனையும் ஆண்டவரே சங்கமம் ஊழியத்தையும் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபை நடத்துற பாசனோய் பாசலோகன் மேசி மாணவர் விழா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் அனுதினமும் நாங்கள் கற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் கருப்புள்ள பட்டியமாக ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்திலும் ஜீவன் உண்டு ஆண்டவர். இந்த ஜீவனை பரிபூரணப்படவும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ நல்லவர், எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு நிறைந்தவராயிருக்கிறீர், பராக்கிரமசாலியாக இருக்கிறீர் ஆண்டவரே. செங்கடலை பிரித்த தேவன் ஆண்டவரே, எரிகோ கோட்டையை உடைய செய்த தேவன் ஆண்டவரே. துதிக்கும் போது எல்லா காரியங்களும் வெற்றியாக முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியவேதத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வத்து பேரை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கா நன்றி சொல்றேன். தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன், நன்மைக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே. பிள்ளைகள் கத்திரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளால் சமாதானம் பெறுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளுக்காக வருகிறோம். வாலிய வயசிலும் சிஸ்தி கத்திரை நினையென்று எழுதியிருக்கிற பிரகாரமாக ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பிரகாசமான மனக்கங்களை திறந்து விட வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த வாலிய பிள்ளைகளுக்கு எதிராக திறக்கப்படுகிற எல்லா கடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாலிய பிள்ளைகள் வேலை இல்லாத வாலிய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். இந்த வாலிய பிள்ளைகள் போற இடமெல்லாம் ஒளி வீச வேணும், பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகள் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமணத்தை நீ கொடுக்கிறீர் இந்த ஆண்டுல. அதற்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் வந்து சேருகிறார்கள் ஆண்டவரே. தாய் தகப்பன்மாரும் ஆண்டவரே அன்பாக இந்த பிள்ளைகளை நடத்துற தாய் தகப்பனாக வந்து சேருகிறார்கள். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீ நல்லவரப்பா. நீர் ஆண்டவரே உம்மை தவிர நாங்கள் ஒருவரையும் நாங்கள் ஏசப்பா நேசிக்கிறது முதலாவது மக்கிடம் கொடுக்கிறவளா ஒருவரையும் மாற்றுறதுக்காக நன்றி சொல்றோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுகிறதுக்காக நன்றி. மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புதிய மூளை உறுப்புகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஹார்ட் பாதிக்கப்பட்ட புதிய ஹார்ட்டை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு உறுப்புகளையும் நீ புதுசாக கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்றது. வாலிய பிள்ளைண்ட கண்கள், காதுகள், கைகள் எல்லாவற்றுக்கும் அடிக்கப்பட்ட இயேசுவின் சத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளையானதை பார்க்க கூடாது, பிள்ளையான இடங்களுக்கு போகாத வண்ணம் காத்துக்கொள்ளுங்கப்பா ஏசப்பா. பிள்ளையான வேலைகளை செய்யாத வண்ணம், பிள்ளையானதை காதுகள் கேட்க கூடாது ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் ஊழியக்காரர்களாக எழும்பி பிராசிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சேஃப்டியாக பிளேன்ல போனா என்ன, நடந்து போனா என்ன, எங்கு போனா என்ன, ஒவ்வொரு ஜனங்களை நீ பாதுகாப்பு கொடுக்கிறது இருக்கிற இந்த ஆக்சிடென்டோ யுத்த செய்திகளோ நாங்கள் கேள்விப்படக்கூடாது ஏசப்பா. சமாதானத்தை கொடுக்குறீங்க ராஜா. சுகவீனமாக இருப்பது உமக்கு பிரியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லாம இருப்பது உமக்கு பிரியம் இல்லை. நாங்கள் எங்கட தரித்திரத்துக்காக, எங்கட ஐஸ்வர்யத்துக்காக நீங்க தரித்திரரா இருக்கிறீங்க. எங்கட சுகத்துக்காக நீங்க சிலுவையில ஆண்டவரே தழும்பலா நாங்க குணமாக்கிட்டோம் என்று சொல்லி எழுதியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே
அல்லேலூயா. எங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தேவன். கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் முடித்திருக்கிறீங்க ஆண்டவரை. நாங்க செழிப்பாக இருக்கிறதா நம்மளோட விருப்பமாக இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, துக்கமாக இருப்பது விருப்பம் இல்லை ஆண்டவரே. எங்கட துக்கங்களை நீங்க சுமந்திருக்கிறீங்க. நாங்க இப்பொழுது சந்தோஷமா மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன். மனதுல குழப்பங்கள் வரும்போது ஆண்டவரே, எல்லாவற்றையும் நம்ம ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் இயேசு சுமந்து கொண்ட நாங்கள் இப்பொழுதும் சந்தோஷமா சமாதானமா இருக்கிற மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். தேசமே நீ பயப்படாதே ஆண்டவர், மகிழ்ந்து கலியூர் என்று தேசங்களை ஆசீர்வதி, தேச தலைவர்களை ஆசீர்வதி, இயேசுவின் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் சரியான முறையில நீதி செய்கிறது தலைவர்களா மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க நீதி செய்யற தேவன் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே, தலைவர்கள் மாறும், பிரசிடென்டா இருந்தான் ஆண்டவரே, ஒவ்வொரு கிங்கா இருந்தான், யாரா இருந்தாலும் அந்தந்த தேசத்துக்கு நீதி செய்யறவர்களாகும், அந்த தேசத்தை செழிப்பாக வைத்திருக்கிறவர்களாகும் ஆண்டவரை நீ மாற்றுகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேசங்கள் மீது அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரை. இயேசு என்ற விதை விதைக்கப்படாத இடங்களுக்கு ஊழியக்காரரை அனுப்பி அந்த இயேசுவின் விதையை விதைக்கிறதுக்காக நன்றி சொல்றேன். மீடியாக்கள் மூலம் விதைத்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் உமது கரத்துல பிள்ளைகளை, எங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது கரத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க அவர்களுக்கு பாதுகாப்பு, செழிப்பு எல்லாவற்றையும் இந்த இழந்த அத்தனையை நீ திரும்பி கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. தாவின் குடாரத்தை ஆண்டவரை நீ திரும்ப பழுது பார்த்து கட்டுற மாதிரி ஆண்டவரை, வாழ்க்கை உடைந்து போயிருக்கிற வாழ்க்கை யார் யாருக்கு உடைந்து போயிருக்கிறதோ அதை திரும்ப நீ கட்டுகிறீர் ஆண்டவரே. வெட்டாத துறவுகளை, நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறீங்க ராஜா. ஸ்தோத்திரம். வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளை கொடுக்குறீங்க ராஜா. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துறேன். எல்லாவற்றையும் இன்னையும் முத கரத்துல வைத்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரை. ஆலயத்துக்கு போகாம இருக்கிற சிறு பிள்ளைகளை தாய் தகப்பன் ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆண்டவரே அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக நீர் சின்ன வயசுலேயே எழுப்ப வேண்டும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். தாளந்துகளை பாவிக்க வேண்டும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. என்னையும் சிலுவையில் மறுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி இமானுவேலு கூடாக, சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம், உம்மை ஆராதித்திருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய தாய்க்கு ஊடாக நாங்கள் அநேக நல்ல விளக்கங்களோடும் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமான வழியிலே நல்ல முறையிலே எங்களுக்கு எடுத்து தந்ததுக்காய் ஆண்டவரே அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு அனுதினமும் அருமையான மன்னாவை நாங்கள் கற்று வருகிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் குடும்பத்திலேயும் எங்கள் இருதயங்களிலேயும் பதிந்து ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் ஒளியாக விளக்காக விளங்க நீங்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்கார குடும்பத்தை நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்கள் அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் நீங்கள் பெருக பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவரோ இருவரோ கூடுகின்ற போது அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்க கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே.
ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்துல பதிந்து ஆண்டவரே இதை நாங்கள் சொல்லவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் கணவரையும் ஆண்டவரே தலைமுறையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சகோதரர் லெஸ்லி செய்கிற ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே சாட்சியாய் நீங்க விளங்க பண்ற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் இரவும் பகலும் நாங்கள் தியானமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல நாங்கள் இருந்து ஆண்டவரே எங்கள் பிழைகள் தப்பிதங்கள்ல இருந்து நாங்கள் திருந்த வேண்டுமோ அதை நீங்கள் எங்களுக்கு திருத்தி தருகிற நல்ல ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவரே. மனத்தாண்மை உள்ளவரையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் எங்களுக்கு மேற்படியே வைத்திருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. சத்திய வேத திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை நீங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து ஆண்டவரே அனுதினமும் நீங்கள் சேர்த்து வருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சபையின் காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் அதிகரிக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. சபையின் அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகள் எல்லாம் நாங்கள் வெகு சீக்கிரத்தில் நாங்கள் கட்டி முடிக்க நீங்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரியது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குற தேவன். எய்ப்தியருக்கு வந்த நோய்கள் உண்டும் எங்களோட பிள்ளைகளுக்கோ எங்கள் கணவருக்கோ சத்திய வேத திருச்சபையின் ஊழியக்கார குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் வருவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன், குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய நாள்ல ஆண்டவரே அஸ்வினா ஒரு தூர பயணத்துக்கு போயிருக்கிறார். சுக பத்திரமாய் வந்து சேருகிறதுக்காய் நன்றி. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட ஆவி ஆத்ம சரீர சிந்தனை உமக்கு பிரியமாய் இருக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. நாங்க ஊழியக்காரருக்கு உதவியாக இருந்து ஆண்டவரே இந்த சத்திய வேத திருச்சபையை கட்ட உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. இயேசப்பா நீங்கள் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் ஆண்டவரே எங்களோட வார்த்தைகள் ஆண்டவரே மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாகவும் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை எங்களை இருதயத்திலே நீங்கள் தருகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாள்ல ஆண்டவரே ரூபினா அம்மாவுக்கு ஒரு வருடத்தை நீங்கள் கூட்டி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவாவை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் எங்களோட சபையில நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவரே நிறுத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கனடா தேசம், இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா தேசம், லெபனான் தேசம், ஈராக் தேசம் ஆண்டவரே, கியூபெக், மொன்றியல் தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அந்த தேசங்களிலே ஆண்டவரே விக்கிரக வணக்கங்கள், மனித வணக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், குடிவரியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் ஆண்டவரே அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் எடுத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீங்க. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்க சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தேவனை தேடுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த பாவத்திலேயும் சாபத்திலேயும் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் நீர் கழுவி சுத்திகரித்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிற தேவன். போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இயற்கை அழிவுகளோ ஆண்டவரே, மண் சரிவுகள் ஆண்டவரே, ஆண்டவரே எந்தவித ஆண்டவரே சுனாமியோ ஆண்டவரே, அக்கினி ஜுவாலி எந்த இதுகளும் வராதபடி ஆண்டவரே யோபை சுற்றி வேலி அடைத்தது போல ஆண்டவரே நீங்க இந்த தேசங்களை நீங்கள் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. விபத்துகள் வராதபடி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீங்க கொண்டு போய் உட்கார பண்ணுற தேவன் ஆண்டவரே. உண்மை ஒவ்வொருவரையும் உண்மை மட்டும் நாங்கள் பிரியப்படுத்த நீங்க உதவி செய்யற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவர். முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை நம்புகிறவன் செழிப்பான் ஐயா ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே.
ஆண்டவரே, இந்த நாளிலே வாசித்ததன் பிரகாரம் உன்னுடைய யோசனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவே. அவர் ஆண்டவரே தகப்பனே ராஜா, தகப்பனே ஆண்டவரே, அவர் எங்களை ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா எங்களை மனமகிழ்ச்சி ஆக்குவீர். ஆண்டவரே தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் சகோதரி ஜெபித்தது போல ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஓங்கி வளருகிற விருட்சங்களை போலவும் ஆண்டவரே சித்திரம் தேர்ந்த அரண்மனை மூலக்கற்களும் மாயிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்கிறோம். விசேஷமாக எங்கள் திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். உம்முடைய வாலிப பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். உம்முடைய கரமையா கூட இருப்பதாக ராஜா. நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிறவர், அற்புதங்களை காண செய்கிறவர் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். சூத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய கரம் கொடுப்பதாக திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் மூடி பாதுகாக்கிற தேவன், ஜபிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆஸ்வதிக்க தேவன். ஆண்டவரை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னவரை மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை மக்கை துதிகன மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். இந்த நாளும் அப்பாம் ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் ஜபித்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா துதிகன மகிமை நமக்கை செலுத்தி இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஆமேன், ஆமேன். God bless you. டைம் முடியுது. God bless you everybody. God bless you, Pastor Ma, ஆமேன், Pastor. ஆமேன். God bless you சங்கமம். ஆமேன், Thank you. ஆமேன். இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். தேவ செய்தியோடு வழி நடத்தி உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், சபையும் வாழ்த்துகிறோம். பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி பல்கி பெருக பண்ணுவாராக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் பாசறையும் அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்து இணைந்து ஜபித்த ஒருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டு இன்னொரு இணைப்பிலே நாளே கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. Amen. Amen. God bless you. God bless you. Amen. Amen.